ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி பிளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய நாத்தனார் பசங்களுக்கு காது குத்து. ஸோ அதுக்கு ப்ரீ நைட்டில் நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்றத ஒரு குட்டி வீடியோவாக தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸை நான் மேட்ச் பண்ணி போட போகிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுக்கு 2400 rupees கிட்ட அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ளவுஸ் ஒர்த்தா இல்லை உங்கள் ஊர்லலாம் இதை விட கம்மியாக பண்ணுவாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கரெக்டான அளவே கொடுத்து நம்ம டைலர்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தாலும் நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நாள் நான் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா அந்த டைம் ஒரு டைட்டாவோ லூஸாவோ இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் அதை முன்னாடியே ட்ரையல் பார்த்து ரெடியாக இருக்கான்னு எடுத்து வச்சுருவேன். ப்ரீ நைட்லேயே நான் சாரியையும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுவேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் எனக்கு பண்ண தெரியாது. அயர்ன் பண்ணுறது ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிடுவேன். பட் ட்ராப் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ராப் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததாக பாப்பாவுக்காக இந்த பேக் நான் எப்போயுமே எடுத்துப்பேன். பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் போட்டு வச்சுப்பேன். இந்த பேக்கில் நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு 3 டயப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேவைப்படுமேன்னு 3 டயப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வெட் டிஷ்யூஸ். நான் ஹிமாலயா பிராண்டோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேற ஒரு பிராண்ட் நான் மாற்றி பார்த்தேன். பட் பாப்பாவுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துச்சு. ஸோ நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா பிறந்ததுலேருந்தே. இது நல்லாவே அவளுக்கு செட் ஆகுது. அடுத்ததாக அவளுக்கு ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரு கவுன் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கிராண்டாக ஒரு கவுன் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அது அவளுக்கு கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அழுதுருவான்றதுக்காக இந்த கவுனையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கிளாத் டைப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக டைப்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணால் அவளுக்கு ரெட்டிஷாக ஆகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இது ப்ளஸ் அது ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, இதான் பாப்பாவோட பேக். இந்த செப்பல் தான் நான் என்னோடய சாரீக்கு பேர் பண்ண போகிறேன். இது டீன் பாண்ட்லேருந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 300 rupees கிட்டே வந்துருந்துச்சு. பட் அந்த ஃப்ளாட்ஸ் தான் ரொம்பவே தின்னாக ஃபீல் ஆணுச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் இது ஸ்டே ஆகுதுன்னு நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நெயில்ஸ்க்கு நெயில் பாலிஷ் வச்சுக்குவேன். அடுத்ததாக நான் இந்த ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைமாக ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் சூப்பர் பிரைட்டாகவே இருந்துச்சு. லாஸ்ட் டைமில் பார்லர் போக முடியாதவங்க இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் நைட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.